தேர்தல் காரணமாக தொய்வடைந்திருந்த கிட்னி திருட்டு விவகார விசாரணை இனி முழு வீச்சில் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறும் என சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் உறுதியளித்துள்ளார். சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தலைமையில் மருத்துவ இணை இயக்குநர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், அரசு ஆரம்ப சுகாதாரம் மற்றும் தாலுகா மருத்துவமனைகளில் ஏழை மக்களுக்கு சுத்தமான சூழலும் சிறந்த சிகிச்சையும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றார். தேர்தல் நேரத்தில் மந்தமாக இருந்த கிட்னி திருட்டு வழக்கு விசாரணை இனி தீவிரப்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டம் தண்டிக்கும் என்று எச்சரித்தார். மேலும் அரசு மருத்துவமனைகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை தவிர கட்சி நிர்வாகிகள் யாரும் ஆய்வுகள் செய்யக்கூடாது என தலைமை அறிவுறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விசாரணை அடுத்து முழு மூச்சுல நடக்கும். அந்த உத்தரவாதத்தை கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க பாப்பீங்க இந்த ஆக்ஷன்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு பாப்பீங்க. யார் குற்றம் செஞ்சிருந்தாலும் கண்டிப்பா சட்டத்தின் பிடியிலிருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. விசாரணைக்கு அந்த அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி இருப்பாங்க. நான் மானிட்டர் பண்ணுவேன். நான் ஏற்கனவே சொன்னல, யார் தவறு செஞ்சிருந்தாலும் அது யாரா இருந்தாலும் சரி, அது பழைய மினிஸ்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இல்ல அந்த செய்தியை நாங்க கேட்டோம். இந்த நேரத்தில் அதையும் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இனிமேல் நம்ம கழக நிர்வாகிகள் யாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை தவிர வேற யாரும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாங்கிற ஒரு தெளிவான அறிவுறுத்தலை கழக தலைவரும் பொதுச் செயலரும் சொல்லியிருக்காங்க. இனிமேல் அந்த மாதிரி நிகழ்வு நடக்காது. மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் வழங்கும் சுற்றறிக்கைகள் நாட்டின் நலனுக்கானவை என்பதால் அவற்றை விமர்சிக்காமல் தமிழக அரசு முழுமையாக பின்பற்ற வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற பாஜக மையக்குழு கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல மாநிலங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகளால் புறக்கணிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து சிலர் ஆட்சி நடத்துவதாக சாடினார். இளைஞர்களிடம் தேசபக்தியை வளர்க்க மத்திய அரசு அனுப்பிய சுற்றறிக்கையை மாநில அரசு நிராகரிக்க கூடாது என்றும் கூறினார். மேலும் திமுக அரசு சனாதனம் போன்ற உணர்ச்சி அரசியலை விடுத்து ஆக்கப்பூர்வ அரசியலுக்கு வர வேண்டும் என்றும், தமிழகத்தின் புதிய அமைச்சர்கள் மத்திய அரசின் கல்வி மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை எதிர்க்காமல் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இல்ல, இந்த விமர்சனம் தேவையில்லாதது. வந்தே மாதர பாடல் நம் நாட்டு உணர்வை தட்டி எழுப்பிய பாடல், நமது சுதந்திர கனலை தட்டி எழுப்பிய பாடல். இந்த பாடலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். உணர்வு பூர்வமாக இளைஞர்கள் அனைவரும் இந்த பாடலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உள்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கை எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பி இருக்கிறது. இன்னைக்கு என்கிட்ட கூட கேட்டாங்க, இப்ப தாவேக அமைச்சர் ஒருவர் இனிமே நாங்க அதை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தாவேக அமைச்சர் அப்படி பொத்தாம்பொதுவா கருத்து சொல்ல முடியாது. மத்திய உள்துறை அமைச்சரில் இருந்து ஒரு வழிமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றால் அது அவர்களுக்கு சொந்த வழிமுறை அல்ல, அது நாட்டுக்கான வழிமுறை. அதை பின்பற்றி ஆக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் போதுதான் நீங்க சனாதன பத்தியும் நீங்க அரசியல் செய்தீங்க, வந்தே மாதரத்தை பத்தியும் அரசியல் செய்தீங்க. இனிமேலும் அத்தகைய அரசியலை எடுத்துக்கொள் செல்லாமல் உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமான அரசியலை முன்னெடுக்காமல் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க செல்ல வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியில் ஓராண்டாக தொடர்ந்த கணவனின் உடல்நலக் குறைவால் ஏற்பட்ட மனவேதனை காரணமாக பழங்குடியின தம்பதி விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரி அடுத்த ஆரணி பகுதியில் வசித்து வந்த பழங்குடியின கூலி தொழிலாளர்களான செல்வம், விஜயா தம்பதியரின் செல்வம் ஓராண்டாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 3 நாட்களாக அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததால் மனமுடைந்த மனைவி விஜயா விவசாயத்திற்கு பயன்படும் விஷ மருந்தை வாங்கி வந்துள்ளார். பின்னர் தம்பதியர் இருவரும் அதை அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த ஆரணி காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒசூர் பத்தளப்பள்ளி காய்கறி மார்க்கெட் பகுதியில் மேம்பால பணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் வியாபாரிகள் தற்காலிகமாக சூளகிரி அதிநவீன மார்க்கெட்டை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பத்தளப்பள்ளி காய்கறி மார்க்கெட் அருகே புதிய பேருந்து நிலைய மேம்பால பணிகள் நடப்பதால் வாகனங்கள் சர்வீஸ் சாலையில் இயக்கப்பட்டு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதை குறைக்க மார்க்கெட்டை தற்காலிகமாக இடமாற்றம் செய்ய மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டுள்ளார்.
இது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பேசிய மார்க்கெட் சங்க தலைவர் ராஜா ரெட்டி, சூளகிரியில் 350க்கும் மேற்பட்ட கடைகளுடன் பார்க்கிங், ஓய்வறை என அனைத்து வசதிகளும் கொண்ட தென்னிந்தியாவின் பெரிய மார்க்கெட் தயாராக உள்ளது என்றும் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். இங்கே 350 ஷாப்ஸ் நாங்க கட்டி ரெடியா வச்சிருக்கிறோம். 60 அடி ரோடு, டாய்லெட் பாத்ரூமு, தங்குறதுக்கு லார்ஜ் இருக்கு, எல்லா வசதியோட இருக்கு. பார்க்கிங் 3.5 ஏக்கர் பார்க்கிங் இருக்கு. அதே போல் பத்தல்பேலி மார்க்கெட்ல நாங்க நிர்வாகம் பண்ணிட்டு வந்தோம். அங்கே நான் 25 வருஷமா தலைவராக இருந்தோம். அங்கே இப்போ மேம்பால கட்டிடம் வர்றதுனால அங்கே நெருக்கடி கூடிடுச்சு. அதனால அங்கே வேண்டாம், இங்க இப்போ வந்துடலான்ட்டு எங்க கடை ஓனர்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. வியாபாரிகளும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, விவசாயிகளும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இங்க உண்டான வசதி நாங்க எல்லாம் அம்சமா பண்ணிருக்கு. சவுத் இந்தியால பிக்கெஸ்ட் மார்க்கெட்டாக நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். மார்க்கெட் கட்டி இருக்கிறோம். இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறதா. பெரம்பலூர் அருகே உள்ள தனியார் வேளாண் கல்லூரியின் 2ஆம் ஆண்டு மாணவி விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் கல்லூரி நிர்வாகம் தகவல் தராததால் பெற்றோர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கேள்வி எழுப்பியுள்ளனர். அரியலூர் செந்துறையைச் சேர்ந்த இளங்கோவன் என்பவரின் மகள் இளவரசி பெரம்பலூர் ரோவர் தனியார் வேளாண் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டு விடுதியில் தங்கி வந்துள்ளார். நேற்று இரவு தந்தையிடம் சோர்வாக பேசியதாக கூறப்படும் நிலையில் சிறிது நேரத்தில் அவர் விடுதியறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து கல்லூரி நிர்வாகம் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்காததால் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மாணவிகளின் மன உளைச்சலை போக்க கவுன்சிலிங் வழங்க தமிழக முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மங்களமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரைக்கும் இந்த கல்லூரி நிர்வாகத்திலிருந்து ஒரு தகவல் எங்களுக்கு வரல. அந்த பிள்ளைங்களை செஞ்சு சொல்லி அவங்க கூட அந்த பிள்ளைங்க சொல்லி இப்போ அந்த பிள்ளைங்களும் 3-4 பிள்ளைங்க சரிதான சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. இந்த கல்வி நிர்வாகம் என்ன பண்ணுன்னு தெரியல. ஹாஸ்டலில் வார்டன் வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நிர்வாகம் என்ன பண்ணுதுக்கு அது எங்களுக்கு தெரியல. ஒரு பிள்ளைங்க சோகமாக இருந்தாலோ ஏதோ இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கான தேவை என்னன்னு கேட்டு பூர்த்தி பண்ண முடியல. நாங்கள் பெற்றவங்க அங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கிறோம். பிள்ளைய நல்லா படிக்கும் போங்கிறதால தான் பணம் கட்டி இங்கேருந்து படிக்க வச்சோம். படிக்க வச்சு ஏதோ ஒரு வழியில் அந்த பிள்ளைய முன்னேற்றத்துக்கு போகணும்னு சொல்லி விட்டோம். இந்தமாரி போச்சு. 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த பிள்ளை உயிர் போச்சுன்னு சொல்லி எங்களுக்கு இந்த கூட்டிகிட்டு இருந்த பிள்ளைய சொல்லி தான் எங்களுக்கு தெரிஞ்சு விடாரோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறி போச்சு. இந்த மாதிரி இனிமேல் எந்த ஒரு கல்லூரி நிர்வாகத்தையும் நடக்கக்கூடாது. அசால்ட்டாக இருக்கக்கூடாது. பிள்ளைங்களை கூப்பிட்டு விசாரித்து அந்த பிள்ளைங்களோட மனநிலை என்ன எப்படிங்கிறத அவங்க அந்த கல்லூரி நிர்வாகம் கேட்டு பெற்றவங்களுக்கு தகவல் கொடுக்கணும். இந்த பிள்ளை இழந்த மாதிரி மற்ற பிள்ளைகள் யாரும் எந்த தாய் தாப்புன்னு இழந்துடக்கூடாது. அதை நீங்கள் பார்த்து ஒரு வழிமுறை செய்யணும். அரசாங்கத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு இந்த வேண்டுதலை வைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.